ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வாயில் வச்சதுமே கரையக்கூடிய அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டானது, அதே சமயம் 15 மினிட்ஸ்லேயே நம்ம அந்த அல்வாவை செய்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் நெய் ஊற்றுறேன். இந்த அல்வா நம்ம கோதுமை மாவில் செய்ய போகிறோம். நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோம்னா அதுக்கு 4 கப்பு தண்ணீர் ஊற்றணும், 2.5 கப்பு சீனி போடணும், 1/2 கப்பு நெய் ஊற்றணும். இதுதான் மெஷர்மெண்ட். எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் நான் இப்போ சொன்ன மெஷர்மெண்ட்டு தான். நெய் சூடானதும் அதில் அண்டிப்பருப்பை போட்டு வறுத்து எடுத்துடலாம். அதே நெய்லையே நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவையும் சேர்த்துடலாம். நான் சின்ன கப் அளவுக்கு தான் மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் பச்சை வாசனை போகிறது வர நல்லா வறுத்து எடுக்கலாம். பக்கத்து அடுப்பில் நான் தண்ணீர் கொதிக்க போட்டிருக்கேன். கொதித்த தண்ணியை தான் இந்த மாவில் ஊற்றணும். பச்சை தண்ணீரை ஊற்றிடக்கூடாது. மாவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொதிக்க வச்சுருக்கக்கூடிய தண்ணீர் அவ்வளத்தையும் இந்த மாவுலையே ஊற்றிடலாம். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதுக்கு 4 கப்பு கரெக்டாக தண்ணீர் எடுத்து கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணீரை தான் இந்த மாவில் ஊற்றணும். தண்ணீர் அவ்வளத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கொதிக்க தண்ணீர் ஊற்றும்போது அந்த மாவு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அல்வானாலே நம்ம வீட்டில் செய்ய முடியாது, நிறைய கேஸ் வேஸ்ட் ஆகும், அதே நேரம் நிறைய டைம் எடுக்கும் அப்படின்ட்டு நம்ம செய்கிறதே இல்லை. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம அல்வா செய்தோம்னா குயிக்காகவே செய்து முடிச்சிடலாம். அல்வாக்குள்ள கலர் வர்றதுக்காக வேண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீனியில் இருந்து ஒரு 1/4 கப்பு எடுத்து கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த மாவுலையே ஊற்றிடலாம். 1/4 கப்பு சீனி எடுத்து ஒரு பேனில் போட்டு அதில் தண்ணீர் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே அந்த சீனி கலர் மாறி வந்துடும். இந்த மாதிரி லிக்யூடாக வந்துடும். அந்த கேரமலைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நமக்கு அல்வாக்குள்ள அதே கலர் வந்துடும். இந்த அல்வா செய்யும்போது நம்ம கைவிடாமல் கிளறிட்டே தான் இருக்கணும். கலர் சூப்பராக வந்துட்டு இனி மீதி இருக்கக்கூடிய சீனியையும் போட்டுடலாம். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2.5 கப்பு சீனி போடணும். அப்போ தான் அல்வாக்குள்ள அந்த ஸ்வீட் நமக்கு கிடைக்கும். சீனி கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட லூஸாட்டி இருக்கும். இனி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அல்வா நல்ல மினுமினுன்னு வந்திருக்கு. நல்லா கொதிக்கத்தான் மாவு நல்லா குக் ஆகும். நல்லா திக்காயாச்சு. இனி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்க அப்படியே பேனை விட்டு இலகி வரும். அடுத்ததும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த நெய்யில் இருந்து கூட நம்ம 3 டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் ஊற்றலாம். லாஸ்ட்டு 3வது டீஸ்பூன் நெய்யையும் ஊற்றியாச்சு. இனி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த கேசிவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் ஊற்றிடலாம். அந்த பேனில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கணும். அதில் நம்ம ஊற்றிடலாம். அல்வாவை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலரும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
நல்லா ஆறுனதும் நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட வேண்டியதாக. ரொம்பவே டேஸ்டான ஈஸியான ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.